ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மண்டே மார்னிங் ஒரு 4:30க்கெலாம் வந்து எந்திரிச்சாச்சுங்க. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னம்னா, பாண்டியக்கா அவங்க கடை வந்து இன்றைக்கி பால் காய்ச்சி விசேஷம். ஸோ வந்து அதுக்காண்டி நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. காலையிலே ஃபேமிலியே கிளம்பிட்டோம். 6:30க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எந்திரிச்சு கிளம்ப லேட் பண்ணிடுவேன்றனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பிட்டு பிள்ளைங்களே எல்லாத்தையுமே மேக்கப் பண்ணி கிளப்பி விட்டாச்சு. இங்கேருந்து யார் யார் போகிறோம் அப்படின்னா, அத்தை, மாமா, அம்மா, அப்பா, நான், பிள்ளைங்க மட்டும். மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும் இப்போ கிளம்பி வந்து போய்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நான் தான் லேட் பண்ணுவேன். ஸோ வந்து இந்த வாட்டி என்னமோ தெரில, டக்குன்னு வந்து கிளம்பிட்டேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லாருமே திட்டிடுவாங்க. எனக்கு காலையிலே இதுக்கிட்ட எல்லாத்துலேயும் திட்டு வாங்கணும் அப்படின்றனால தான் வேகமாக வந்து ரெடி ஆயாச்சு. மகிழனிக்கு வந்து கொலுசு போட்டு விட மறந்துட்டேன். அதான் மூஞ்ச லைட்டாக உம்முன்னு வச்சுக்கிட்டே வரா. ஆனுவல் டே அப்போ வந்து கொலுசு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதனால் கழட்டி வச்சுருந்தேன். இப்போ வரையில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், பட் வந்து மறந்துட்டேன். அதுக்கு தான் கொஞ்சம் அம்மா வந்து கோவமாக உட்காந்துருக்காங்க. அதை எடுத்து அதே மாதிரி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சுங்க. கையோட வந்து சாப்பிட்டுட்டு அந்த கடை பக்கத்தில் போய்க்கலாம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து நேராக பாண்டியக்கா அவங்க வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். பிள்ளைங்க போனோன்னே இந்த குட்டி பாப்பாவை லட்டு லட்டுன்னு சொல்லி பேசிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. எங்க அவங்க அக்கா ஊருக்கு போயிட்டால. கடை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து டக்குன்னு வந்து கிளம்பி வந்தாச்சு. மிஷின்லாம் பார்த்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கருணியை பாப்பா பார்த்தோன்னே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா. என்ன பாப்பா அம்மாவை பார்த்துட்டு இப்படி ஒழிகிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். காருங்க அப்புறம் அது யாரு மேக்கப் பார்த்து தெரியலையா? ஸ்கூல்லே குத்தி விட்டாங்க. இதுல எது மறைச்சுக்கு அது தொடக்கூடாது. ஐயோ அடிச்சு போடுவாங்களோ, அதெல்லாம் பண்ணாத, அடிச்சு போடுவாங்க. பால் காய்ச்சுற டைமிங் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 9:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அடுத்த பின்னாடியே வந்து டீச்சர் அக்காங்களும் வந்து இந்த வாட்டி பஸ்ஸில் தான் வந்திருந்தாங்க. ரமேஷ் அண்ணாக்கு வந்து டியூட்டி இருக்குது அப்படின்றனால அத்தை வந்து கொஞ்சம் தட்டு ஜாமானத்துக்கு வந்து பொருளெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அரிசி, தேங்காய், அது கூட வந்து வாழைப்பழம் இந்த மாதிரிலாம். ஸோ வந்து எல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பால் காய்ச்சுறாங்க. இங்கே பேர் இதை பேர் அழுப்பிய டீச்சருக்காங்களும் வந்து அப்பா கூட நேராக வந்து பாண்டியக்காங்க வீட்டுக்கு போய் வந்து சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னனால அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜாத்தி அவங்களும் வந்து ஆந்தி வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயருமே வந்தோன்னே கணபதி ஹோமம்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. சுதனுக்கு இன்னும் எக்ஸாம் லீவ் விடலை. ஸோ வந்து அவன் வந்து டியூஸ்டே நைட்டு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு டைம் பால் காய்ச்சி தம்பி இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். அவனுக்கு எக்ஸாம் டைமு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பால் காய்ச்சி மட்டும்தான், ஆனால் கிராண்ட் ஓப்பனிங் அப்போல்லாம் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே குட்டிக்காரனி உங்கள் அண்ணன் கொடைக்கானலில் படிக்கிறான். போறியா? அவங்க கூட தான் கொடைக்கானலில் ஹாஸ்டலுக்கு சேர்த்து விட்றேன். வந்துருச்சுடா, வெக்க வேற வந்துருச்சு உங்கள் தாரணியை பார்த்து. குட்டி தாரணியே ஏறத்துவின் இவ்வளோ வெக்கப்படுற.
அடுத்து அப்படியே ராஜாத்தி அவங்களும் வந்துட்டாங்க. வீட்டில் போய் நேராக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கடைக்கு வந்தாங்க. மோனியும் ஹர்ஷனை மட்டும் இவங்க கார்லேயே வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சித்தியும் சேர்த்து தான் வந்திருந்தாங்க. அம்மா கூட சித்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே வந்து நின்று ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு மகிழினி தான் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருந்தா. காலையில் சீக்கிரமாகவே ஒரு 5:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டேன். அந்த தூக்கம் கெட்டதுக்கு அதுக்கும் அப்படியே வந்து டெம்ப்ட் ஆகிட்டே தான் நின்றுக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்க பாண்டியக்காங்க தான். உண்மையாக அவங்களுக்கு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேட் தான் பண்ணணும். ஆயில் மில் அப்படின்றது நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன இடமா இருக்குது. பட் வந்து அதுக்கான டோட்டல் காஸ்டிங் ஒர்த்தே பார்த்திங்க அப்படின்னா 12 lakhsக்கு மேலே வந்துருச்சு. அந்த ஷெட்டு மிஷினு எல்லாமே சேர்த்தி ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட எல்லாத்தோட பிளெஸ்ஸிங் சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து மனசார நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வந்து பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கணபதி ஹோமமும் வந்து போயிட்டு இருந்துச்சு. மணி கரெக்டாக வந்து ஒரு 9 o'clockல அங்கே டியூட்டி முடிச்சுட்டு நேராக இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டார். பட் வந்து அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்றது எனக்கு தெரியலை. அவரும் போய் சாப்பிட்டு தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வந்தோன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக மகிழினி. போட்டிருக்க ஸ்டெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து கொடுத்தது. அதை பார்த்துட்டு நான் கம்மல் போட்டுட்டேன், எனக்கு காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாத்துக்கிட்டையும். ஆமாம், நாங்களும் எல்லாத்துட்டையும் செலவு மிச்சம் பண்ணி காது குத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 4 லட்ச ரூபா மிச்சம் இல்லை அந்த காது குத்துக்கு. ஸோ வந்து என் பிள்ளை வந்து ஸ்கூல்லேயே குத்திட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இவளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா அவர் தான் பாலை காய வச்சுட்டு கையோட மிஷினை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி விடுறது தான் மெயின் ஃபங்க்ஷனே வந்து நடக்க போகுது. ஸோ வந்து அந்த மிஷின் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கல்ல, அவங்களே வந்து நமக்கு மிஷினே வந்து ஒன் டே ஆன் பண்ணி கொடுத்து எப்படி ஓட்டணும் என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மரச்செக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இட்லி மாவு இதெல்லாம் அரைக்கிறோமில்ல அந்த மிஷினுமே அது கூட அடிஷ்னலாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம மாவெல்லாம் ஆட்டணும் அப்படின்னம்னா ஒரு ½ a day ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா மாவாட்டுறோம் அப்படின்னம்னா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. இந்த மாதிரி மிஷின் வந்து பெரிய பெரிய டவுன்லலாம் வந்து அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப ரேரு. ஏன் எங்கள் ஏரியா சைடே அந்த மாதிரி மிஷின் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து பாக்கெட் மாவு அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. மேக்ஸிமம் நாங்கள் வாங்குறதில்ல, நம்ம வீட்லேயே ஆட்டிக்கிறது. அத்தை ஆட்டுவாங்க, இல்லாட்டி அம்மா வந்து எனக்கு ஆட்டிடுவாங்க. இந்த மாதிரி மிஷின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஒரு சார்ஜ் பண்ணி நமக்கு வந்து டைம் மிச்சம் அந்த மாதிரி இந்த மாவு மிஷினில். ஸோ வந்து அதையும் வந்து இங்கே வாங்கி போடலாம் அப்படின்றனால தான் அந்த மாவு அரைக்கிற மிஷினுமே வாங்கி போட்டிருக்காங்க. எண்ணெய் செக்கில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம். ஸோ வந்து நல்லெண்ணெய் ஆட்டலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்தெல்லாம் வெயிட் பார்த்து அந்த பொருளெல்லாம் வந்து உள்ளே போடுறதுக்காக எள்ளு அது கூட வந்து கருப்பட்டி வந்து எடுத்து அளவு வைக்க போகிறாங்க. மணி வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அப்படி. ஃபுல்லாக போடு. 14 கிலோ வந்து வெயிட் வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டியும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் தான் எடுத்து வச்சுட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒன் டைம் மிஷினை வந்து சும்மா ராவாக வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளு எடுத்து வந்து உள்ளே போட்டாங்க. மிஷினை வந்து ஃபஸ்ட் டைம் யார் வந்து ஓட்ட போகிறீங்களோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. காய் வந்துற போதும் உனக்கு அது வேற காய் வந்துற போகுது. தள்ளிட்டுக்கோ சேலையெல்லாம் தள்ளிட்டு
எந்த ஒரு பிஸ்னஸுமே கண்டிப்பாக வந்து ஈஸி இல்லைங்க. நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே நம்ம பண்ணால் மட்டும்தான் தெரியும். பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் செக்குலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை வச்சு தள்ளிகிட்டே தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம திரும்பி அந்த ஃபுல் ட்ரை வரதை திரும்பி எடுத்து உள்ளே ஊற்றி ஒரு கரெக்டான பதத்தில் அந்த எண்ணெயை வந்து ஓட்டி எடுக்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய வேலை தான். இந்த காருண்யாவுக்கும் மகிழினிக்கும் தாங்க செட் ஆக மாட்டேங்குது. அப்பப்போ வந்து 2 பேருமே வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. திடீர்னு வந்து மல்லு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஸ்டா பேஜும் ஒன்று தனியாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ தங்கம் ஆயில் மில் அப்படின்னு சொல்லி மணி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதையும் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு போஸ்ட் வந்து சும்மா வந்து போட்டுட்ருந்தோம். அந்த பால்காட்சி அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸை போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருந்தோம். டீச்சர் அக்கா எலெக்ஷன் டியூட்டி போகிறனால வந்து அவங்க ஒரு 9:30 10 o'clock எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த வந்து பிள்ளைங்களும் வந்து 3 பேரும் நாங்கள் நடந்து அப்படியே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. கயல் கண்மணியுமே அங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் மட்டும் இங்கே இருந்து மிஷின்லாம் ஆன் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ராஜாத்தியுமே மிஷின்லாம் ஆன் பண்ணி முடிச்சதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளுமே அடுத்து வந்து அப்படியே சொல்லிட்டு ஊருக்கு போனோம். இந்த குட்டி பாப்பாங்க 2 பேத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் கொடுத்துட்ருந்தேன். காருண்யா இந்தா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி மகிழினி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருந்தா. அடுத்த ஒரு 11 o'clock நாங்களும் வந்து விசேஷத்தை முடிச்சுட்டு ரிட்டன் எல்லாருமே ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். தம்பி பாப்பாவையும் வந்து காரில் அனுப்பிட்டேன். நான் வந்து மணி மட்டும் தான் தனியாக வருவார் அப்படின்றனால நான் வந்து மணி கூட அப்படியே வந்து பைக்கில் வந்து கிளம்பிட்டேன். மணி சாப்பிடலை. ஸோ வந்து அப்படியே வீட்டில் வந்து அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாரணிட்டி வீட்டில் வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். அந்த லட்டு பாப்பா இங்கே வீட்டிலே இருந்தா. ஸோ வந்து லட்டு கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பணும். நிறைய வந்துடும் தங்க பிள்ளை. அதுக்கு நான் பாதி தூரம் போயிருக்குங்க. வர வழியில் வந்து சர்பத் கடை பார்த்தோன்னே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரியான வெயிலுங்க. எங்களால் வண்டியில் வரவே முடியல. அந்தளவுக்கு வந்து ரோட்டில் இருக்க வெக்கையை வந்து அள்ளி நம்ம மூஞ்சியில் தான் தெளிச்சிக்கிட்டு இருக்கு. சர்பத்தையும் குடிச்சிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. பிள்ளைங்க வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கப்பை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்த நேரம் வந்து கொரியர் வேறு எடுக்கிறதுக்கு நானும் மணி வந்து கிளம்பணும். அவருக்கு ரெஸ்ட்டே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக கண்டினியூவாக ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானலும் போயிட்டு வந்தார். நேற்று டியூட்டி. இன்றைக்கி வந்து எங்கள் கூட ஃபுல்லாக அந்த விசேஷம் கொரியர் எடுக்க கொரியர் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை. ஸோ வந்து அது கலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தார். கொரியர் எடுக்க கிளம்பிட்டோங்க. டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ வந்து அதை எடுக்கிறக்கா 4 மணி வந்து கிளம்பிட்டோம். நேற்று நைட்டு ஒரு 8:15 தான் ரீச் ஆச்சு. இன்னொன்று வந்து அந்த டைமில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் செட் ஆகாது. நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும் நம்ம ஒட்டஞ்சத்திரம் வராக்கு. ஸோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்றனால இப்போ பாண்டியக்காங்க வீட்டு விசேஷத்தை முடிச்சுட்டு கையோட ஒட்டஞ்சத்தில் போய் இப்போ எடுக்கிறக்கா போயிட்டுருக்கோம். ஏன்னா அதில் இருந்து கிட்டத்தக்க வந்து ஃபுல் ப்ரீபெய்டு ஆர்டர் நிறைய எக்குத்தப்பாக வந்திருக்கு. போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து 3 பீஸ் 4 பீஸ் 5 பீஸ் அப்படி போட்டிருக்காங்க. அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 டார்க்கான கலர்ஸ். நாலே தான் ரொம்ப டார்க்கான கலர்ஸ். கிட்டத்தட்ட 167 பீஸ் வந்துருந்துச்சு. இப்போ ஆர்டரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பீஸ்க்கு மேலே போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பீஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. அதை எடுக்கிறக்காக தான் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து மீனாட்ட சொல்லியிருந்தேன் சர்ப்ரைஸாக எடுக்கலாம்னு நினச்சேன். சரி என்ன நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுக்கல, அதனால் சொல்லிகிட்டே போயிடலாம் அப்படின்றக்காண்டி சொன்னேன். மீனா அது மட்டும் போன வருஷம் வந்து 1 கிராம் வாங்கினோம். இந்த வருஷம் 2 கிராம் மட்டும் வாங்கி தரேன். மீனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு வாங்கி கொடு. 1 கிராமோ 2 கிராமோ வாங்கி கொடு அப்படின்ட்டுருச்சு. சரி அதனால வந்து இன்னைக்கு வந்து வெறும் 2 கிராமுக்கு மட்டும் ஒரு காயின் எடுக்க போகிறோம். ஏன்னா 2 கிராமே 31,000 வரும். போதும். நம்ம அதான் வந்து ரொம்ப அப்படிலாம் நகைக்கெல்லாம் ஆசைப்படுறோம்லாம் இல்லை. சும்மா பேருக்கு அக்ஷய திருதி என்னைக்கு இதை ஒன்று எடுக்கணுமேன்றதுக்காண்டி இல்ல என்னன்னா போன வருஷம் 1 கிராம் எடுத்தோம். இந்த வருஷம் 2 கிராம் எடுக்கிறோம். அதனால எடுத்துருவோம். சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்திருந்த மெட்டீரியலை வந்து எடுக்கலாம் அப்படின்றதுனால 2 பண்டலுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அடுத்து வந்து போயிட்டுருந்தோம் கடைக்கு. சுடலையா? காயின்ஸ் தான். என்ன 10 பவுனுக்கு எடுக்கிற மாதிரி சொல்கிறியா? நம்ம வந்திருக்க கடை இன்றைக்கி ஓவிஜே ஒட்டஞ்சத்திரம் ஓவிஜே வந்திருக்கோம். திண்டுக்கல் போல்
ஏன்னா திண்டில் போனால் 1 டே ஆயிடுது. அதனால் ஒட்டஞ்சத்திரத்துலேயே வந்து எடுக்க போகிறோம். பார்த்தியா எப்படி வச்சுருக்காங்கன்னு. லைட் ஃபிளிகராக ஒரு காப்பா காப்பா தங்கத்துலையா சில்வர் எடுத்துருமா? இன்னைக்கு அது 10வது போட்டிருந்தேன் பாத்தியா, போடவே முடியல கைக்கு. எடுத்துருவோமா? ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் எடுத்துறேன் 7 வயசு பையனை இந்த அளவு தான் பிடிக்கும். இதோட கொஞ்சம் பெருசாக, இன்னும் பெருசாக வேணுமா? அடுத்த ஆர்டர் 2 சைஸ் என்ன ரேட் வருது? சொல்கிறேன் 2 சைஸ் தரட்டா? சைஸு தான் தெரியுமேண்ணா. பாப்புக்கு சைஸ் வந்து கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. சரி வேணாம், தம்பியை கூப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் காப்பு மட்டும் வாங்கிட்டு போனோம்னா வீட்டில் போராயிரும். அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வர அன்னைக்கு பாப்பாவோட வெள்ளி செயின் இருக்குது, அதை மாற்றிட்டு அப்படியே வந்து தம்பிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியவே வந்து சாமி வச்சுருந்தாங்க. நாங்கள் கும்பிடக்கூடாது, சும்மா வந்து நீங்களே வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்கிட்டு வந்தோம். அந்த இன்னொன்று ஒரு அந்த கதவு மூடி. சாயங்காலம் 2 கிராம் 2 கிராமா? இதுவே 30,000 ரூபாமா? 2 கிராம் 30,000. 30,000 எடுத்துகிட்டு வந்திருந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து மேலே எடுத்து வச்சாச்சுங்க. கவுண்ட் பண்ணி வந்து சிஸ்டமில் ஏற்றிட்டு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா வந்து எடுக்கணும். கீழே பிள்ளைங்கிட்ட அந்த காயின்ஸ்லாம் காட்டிட்டு எடுத்து வச்சுட்டு மேலே வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஓடிக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு ஒர்க் இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த கிராண்ட் ஓப்பனிங்கோட டேட்டை நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.